இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்கிற தலைப்பிலே நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாள்தோறும் நம்மை அவர் நடத்துகிறார், நித்தமும் அவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய ஆலோசனைகளை தந்து நம்மை நடத்துகிறார், போதித்து நம்மை வழி நடத்துகிறார், அற்புத அடையாளங்களை செய்து வழி நடத்துகிறார், நம்மோடு கூடவே இருந்து வழி நடத்துகிறார். இப்படியெல்லாம் அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக அனுதினமும் நித்தமும் அவர் நம்மை நடத்துகிறார். ஏசாயா 58 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வசனம் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம். அநேக நாள் இந்த வசனத்தை நாம் தியானித்திருப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார் என்று நான் நம்பியிருக்கிறோம். நான் நாள்தோறும் அவரை சேவிக்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன், அவர்தான் என்னை நடத்துகிறார் என்று நாம் நம்பி இருக்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு தடையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ முடியும் பொழுது இது கர்த்தர் தான் நடத்தினாரா என்கிற சந்தேகமும் நமக்கு வருகிறது. இப்போ கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார், நித்தமும் அவர் என்னை நடத்துகிறார் என்றால், நடத்த வேண்டும் என்றால் நம்ம என்னவாக காணப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவரோடு கூட தொடர்பிலே இருக்கிறவர்களாக காணப்படும் பொழுது அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி இந்த கீழே சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். எப்படி அவரோடு கூட நாம் உறவிலே தொடர்பிலே இருக்க முடியும் என்றால் ஜெபம். அனுதினமும் நாம் அவரை தேட வேண்டும், உண்மையாய் அவரை தேட வேண்டும், அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். நாம் தானியேலுடைய புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அவன் வழக்கமாக ஜெபம் பண்ணுகிறபடி 3 வேளையும் அவனுடைய பலகணிகளை திறந்து அந்த எருசலேமை நோக்கி ஜெபித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவனுடைய சூழ்நிலைகளை காணப்பட்டது என்னென்றால் எதிர்மறையான சூழ்நிலைகள். அவன் ஜெபிக்கக்கூடாது, அவர் ராஜாவை தவிர யாரையும் நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது என்று இருக்கிற சூழ்நிலையிலும் தானியேல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனை அற்புதமாக அவரை நடத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த ஜிபிஎஸ் கருவியை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த கருவி எப்படி நமக்கு வழி நடத்துகிறதோ அதன்படி செய்யும் பொழுது நாம் எங்கே பிரயாணப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே அது நம்மை கொண்டு போய் விடுகிறது. அதே போல் நாமும் தேவனிடத்தில் உறவோடு, தேவனிடத்தில் ஐக்கியமாய், அவரோடு தொடர்போடு காணப்பட்டால் ஆண்டவர் சொல்வார், வழி இதுவே, இது நம் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும்போது, ஏசாயா 30 அதிகாரத்திலே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்கிறாராம். பிரியமானவர்களே, அற்புதமாக நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். அடுத்ததாக நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வேத வசனங்களை அறிந்து அவரோடு கூட உறவாடுகிறது. பெராயா பட்டணத்து மக்கள் அவருடைய வேதத்தின் மேல் வாஞ்சையாயிருந்து அனுதினமும் தியானித்து என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அனுதினமும் அவருடைய வேதத்தை தியானிப்பதன் மூலம் நாம் கர்த்தரோடு தொடர்பில் இருக்கிறோம், அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறோம், அவர்தான் என்னை நடத்துகிறார் என்ற நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறது போல, கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்கிறார். அவரை துதிப்பதிலே தாவீது மிகவும், கர்த்தரை துதிப்பதிலே மிகவும் பிரியமுள்ளவனாக காணப்பட்டான். நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது, கிண்ணறம் சுரமண்டலங்களை வாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது என்று அவன் துதிப்பதிலே மிகவும் பிரியமுள்ளவனாக காணப்பட்டான். சவுலோடு கூட அந்த வாலிபனாக தாவீது இருந்த பொழுது சவுலுக்கு அசுத்த ஆவி பிடிக்கும் பொழுதெல்லாம் தாவீது தான் வழக்கம் போல தேவனை சுரமண்டலங்களை வாசித்து தேவனை துதித்தான். அப்பொழுது சவுலிடத்திலே காணப்பட்டுகிற அந்த அசுத்த ஆவி நீக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் அவரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது அவரோடு கூட நாம் ஐக்கியமாகவும் அவரோடு கூட உறவிலும் இருக்க முடியும். அப்போது கர்த்தர் நம்மை நடத்துவார்.
எசேக்கியா ராஜா கர்த்தரோடு நெருங்கிய உறவிலே இருந்த ஒரு ராஜா. அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் முதலாவதாக லேவியரையும் பாடகர்களையும் ஏற்படுத்தி ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் தினமும் அவரை துதிக்கும்படியாக ஏற்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும் பொழுதே அவருடைய திட்டம் என்னவென்றால் அனுதினமும் அன்றன்று அந்த சமூக அப்பங்கள் வைக்கப்பட வேண்டும், பலிகள் செலுத்தப்பட வேண்டும், குத்துவிளக்கு ஏற்றப்பட வேண்டும், அனுதினமும் அவரை துதித்து பாடகர்கள் இருக்க வேண்டும் என்று மோசே நியமித்திருந்தான். அதுபோல அந்த எசேக்கியா ராஜா லேவியர்களையும் ஆசாரியர்களையும் திட்டப்படுத்தி பலிகளை செலுத்தவும் அவருடைய சந்நிதியிலே தேவனை துதித்து பாடவும் அவன் ஒழுங்குபடுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய ஊழியத்தை நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அவருடைய வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அவரோடு கூட நெருங்கிய உறவாடி அவரை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு தொடர்பை நான் வைத்து கொள்ளும்போது அவர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் தன்னுடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். அப்பொழுது தான் அந்த சொன்ன ஆசீர்வாதங்கள் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊழியத்திலும் நாம் சில நாள் அந்த நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதில் ஆகட்டும், சில நாட்கள் சில மணி நேரங்கள் நம்ம அந்த காரியத்தில் ஈடுபடுகிறோம். மற்ற நாட்களில் நம்முடைய அலுவலக காரியங்களையோ நம்முடைய சொந்த காரியங்களையும் நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆதி திருச்சபை நாட்களில் பார்க்கும் பொழுது பவுலப்போஸ்தலன் ஊழியங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் சந்தை வெளியிலும் அவன் ஆலயத்திலும் இருந்து யூதர்களோடு அனுதினமும் அவன் சம்பாஷித்தவனாக காணப்பட்டான். சுவிசேஷத்தை குறித்து சம்பாஷித்தவனாக காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:17 வாசிக்கும்போது பவுல் சந்தை வெளியிலும் யூதர்களோடு எதிர்ப்பட்டவர்களோ தினந்தோறும் அவன் சம்பாஷணை பண்ணினான். அதனால் தான் ஆதி திருச்சபை நாட்களில் தினந்தோறும் ரட்சிக்கப்படுகிறவர்களை தினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, நித்தமும் நம்மை நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படியானால் நித்தமும் அவருடைய தொடர்பிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வைத்திருக்கிறோம், தினமும் நம்ம அதை என்ன செய்யணும், ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த கனெக்ஷனில் இருக்க முடியும். அதே போல் நாமும் ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதனால் அவருடைய துதிப்பதினாலும் அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது நித்தமும் நம்மை நடத்தி அவர் மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உம்மாலே நடத்தப்பட வேண்டும், அனுதினமும் நீர் எங்களை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. அதற்காக ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி ஜெபத்தினாலும் வேதம் வாசிப்பதினாலும் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வதினாலும் உம்மை துதிப்பதினாலும் உம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க உம்மோடு கூட ஆண்டவரே பிரியாதிருக்கிற கிருபையும் வரத்தையும் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. எங்களுடைய சுய பலத்திலோ சுய புத்தியினாலோ நாங்கள் சாராதபடி ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தை இதிலே நடவுங்கள், இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கும்படியாய் கர்த்தர் செய்யும்படியாய் எங்களுக்கு ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை